சாமந்தி சீரியல் அடுத்த வார எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆதவ் அவருக்காக சூட் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கே டிசைன் பண்ண சூட்டெல்லாம் வந்து காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அர்ஜுன் அங்கே வராரு. அதுலேருந்து ஒரு சூட்டை பார்த்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதுமே ஆதவ் என்ன பண்ணுறாருன்னா, அர்ஜுனுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்காக யூனிக்காக வேறு டிசைன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அப்போ அர்ஜுன் வந்துட்டு எப்பவும் நீங்கள் நானும் ஆக முடியாது, நான் நீங்களும் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஆதவோட ஒரு கூலிங் கிளாஸ் வந்து இருக்கும். அதை வந்து அர்ஜுன் ஆசையாக எடுத்து பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்குறாரு. எனக்கு பிடிச்ச பிராண்டு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு அங்கே வச்சிருவாரு. உடனே ஆதவ் என்ன பண்ணுறாருன்னா டென்ஷன் ஆகிட்டு அந்த கூலிங் கிளாஸை எடுத்து நான் யூஸ் பண்ணதை வேறு ஒருத்தர் யூஸ் பண்ணாங்கன்னா அதோட மதிப்பு குறைஞ்சிரும், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை கீழே போகும்போது அர்ஜுன் போயிட்டு அதை தாங்கி பிடிச்சிருவாரு. நான் போட்டது வேணா நீ போடும்போது அதோட மதிப்பு குறையலாம், ஆனால் நீ போட்டதை நான் போடும்போது அதோட மதிப்பு கூட தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆசையாக அர்ஜுன் வந்து வாங்கிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆனிவர்சரிக்காக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸில் ஆதவ் வந்துட்டு அமெரிக்கா ஏர்லைன்ஸ் கிட்ட, கவர்மெண்ட் கிட்ட இருந்து அவங்களுடைய ஏஜென்சிக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசி அந்த அப்ரூவலும் வந்து கிடைச்சிடும். அது எல்லாத்துக்குமே காரணம் ரோஜா தான் அப்படின்னு ஆதவ் அந்த கிரெடிட் மொத்தத்தையும் ரோஜாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதனால ரோஜாவும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலையை வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி சாமந்திக்கு சமைக்கிற வேலையை வந்து சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நீ நல்லா சமைக்கணும், சுத்தமாக சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் சூப்பராக சமைச்சிருவேன் அப்படின்னு சாமந்தி வந்து கிச்சனுக்கு போகிறாங்க. அங்கே போய் கேஸ் ஸ்டவ்வை பார்த்ததுமே இதெல்லாம் எப்படி பற்ற வைக்கணும்னு கூட நமக்கு தெரியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி நாம பேசாமல் அடுப்பில் சமைச்சிடலாம் அப்படின்னு பின்னாடி போகிறாங்க. மண்ணெல்லாம் கொட்டி பானை வச்சு ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு நாம் கட்டைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்கேயே இருக்கிற ஒரு சில கட்டைங்களாம் வந்து வெட்டுறதுக்காக அவங்களே கோடாரி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது அர்ஜுன் அங்கே வராரு. நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, இல்லை நான் அடுப்பில் சமைக்க போகிறேன், அதுக்கு கட்டை வேணும்ல, அதுக்கு தான் வெட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்போது அர்ஜுன் அதை கொடு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சாமந்திக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சாமந்தி சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு சாமந்தி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க செஞ்ச ஸ்வீட்டை வந்துட்டு அர்ஜுனுக்கு வந்து கொடுக்குறாங்க. அர்ஜுன் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது ஸ்வீட்டா, இது ஸ்வீட் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி முகத்தை சொல்லிக்கிறாங்க. உடனே வந்துட்டு சாமந்தி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாங்க. சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறமா அர்ஜுன் அதை சந்தோஷமாக வாங்கி அவர் அதை சாப்பிட்டு பார்க்குறாரு. எல்லாம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா டேபிளில் எல்லாம் வச்சதுக்கப்புறமா தமிழரசியோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வந்திருப்பாங்க வீட்டுக்கு. அவங்களுக்கு அந்த சாப்பாடெல்லாம் பரிமாறுறதுக்காக டேபிள் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அப்போது சாமந்தி சாப்பாடெல்லாம் பரிமாறினதுக்கப்புறமா அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே சாமந்தி ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் நான் எப்படி சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் சமைச்சதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அவங்க ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல தமிழரசிக்கு பயங்கரமாக வந்து கோவம் வருது. இன்னொரு பக்கம் ஆதவோட அப்பா வந்துட்டு அதை ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க. அதை பார்க்க இன்னும் ரொம்பவே டென்ஷன் ஆகும். எப்படி சமைச்சிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க வந்த கெஸ்ட்டும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க சாமந்தியை பாராட்டும் போது தமிழரசிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழரசி வந்து ஒரு டிஷ்ஷை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது அதில் வந்துட்டு ஒரு முடி இருக்கும். அந்த முடியை பார்த்ததுமே வந்துட்டு தமிழரசி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. டென்ஷன் ஆகிட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து காமிக்கிறாங்க. ரொம்ப கோவமாயிடுவாங்க. இந்த மாதிரி வந்து சுத்தம் இல்லாமல் சமைச்சிருக்கேன், உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சாமந்தியோட முடியை கட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு போனதுக்கப்புறமா சாமந்திக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. வெளியில் வந்து உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி வந்து எனக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே, என்னோட முடியை வெட்ட போகிறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு முடி வெட்டுறதுக்காக வந்துட்டு அங்கே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தமிழரசி அவங்க வராங்க. அவளோட முடியை வெட்டுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கரெக்டாக வந்துட்டு சிசர் எடுத்துகிட்டு போய் சாமந்தி முடியை வந்து கட் பண்ண போகும்போது வந்துட்டு சாமந்தி பயங்கரமாக வந்து அழுவாங்க. வேண்டான்னு சொல்லுங்கள், வேண்டாம் அப்படின்னு கத்திட்டுருப்பாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு அதோட அப்பா வந்து அங்கே வராங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எதுக்காக இவளுக்கு இந்த மாதிரி தண்டனை வந்து நீ கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தமிழரசி வந்து அவள் தப்பு பண்ணியிருக்கா, சாப்பாடில் முடி விழுந்திருக்கு, அது தப்பு தானே, அதுக்காக இன்னொரு முறை அவள் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை வந்து சொன்னேன், இந்த பனிஷ்மெண்ட்டை நான் அவளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அவர் வந்து கேட்குறாரு அந்த சாப்பாட்டில் இருந்த முடி அவளோடது தான் அப்படின்னு நீ எப்படி முடிவு பண்ண அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே தமிழரசி வந்துட்டு
அவள் தானே சமைச்சா, அப்போ அவளோட முடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அதுக்கு அவர் வந்து கேட்குறாரு, அது எப்படி நீ சொல்கிற அவளோட முடியாக தான் இருக்கும்னு? உன்னோட முடியாக கூட இருக்கலாம், இல்லை வீட்டுக்கு வந்தாங்களே கெஸ்ட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட முடியாக கூட இருக்கலாம், எப்படி நீ அவளோட முடின்னு கரெக்டாக சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு நடந்ததை வந்து தமிழரசி யோசித்து பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவங்களே தான் வந்து அவங்க ஃப்ரெண்டு தலையிலேருந்து முடி எடுத்து அந்த சாப்பாட்டில் வந்து அந்த டிஷ்ஷில் வந்து போட்டிருப்பாங்க. இதை வந்து ஆதவோட அப்பா வந்து பார்த்துருப்பாங்க. அவர் பார்த்ததுனால தான் வந்துட்டு இவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆனாலும் இவங்க வந்துட்டு இல்லை இது அவளோட முடி தான், அவளுக்கு இந்த தண்டனையை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி நாம் ஒரு டெஸ்ட் வந்து ஃபோரன்சிக் லேபுக்கு இதை அனுப்புவோம் நாம், அப்போது அது யாரோட முடின்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.